சக்தியை மடியில் கட்டி சகுனம் பார்த்ததை போலவாயிருக்கிறது. கொல்லி கட்டி எழுத்துத்தரனை முதலத்தில் வைத்ததை போலவாயிருக்கிறது. வாழ்க்கப்பட்டவள் கற்பட்டவள் நீயா இப்படி பேசுகின்றார்? உன்னுடைய வார்த்தை நான் கேட்க போவதில்லை. நான் எடுத்த முடிவுதான். நான் நினைத்ததை நிகழ்த்தாமல் விடவே மாட்டேன். ஏன் அழைக்கின்றாய்? நீங்க போய் சொல்ல போறீங்க. உன்னை போயோடு வாழ்த்து அனுப்ப வேண்டும். நிச்சயமா. அவ்வளவுதானே? அத்தான் இப்போது சென்று எங்கிருந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது. நீங்கள் வரும்போது என்ன தவிர செய்யணும்? நம்முடைய மகள் இருக்கிறவர்கள் அங்கதான் அவளுக்கு விளையாடுவதற்கு ஏதேனும் பொருளை கொண்டு வர வேண்டும். பார்த்தா எங்கே சென்றாலும் நமது மகன் ஒரே ஒரு மகனுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி வருவேன். நீ இமாச்சலம் சென்று அங்கே ஆண்டவர் வரம் பெற்று திரும்பும் சமயத்தில் விளையாட்டு பொருள் வாங்கி வருவேன். அப்படியே உன்னுடைய ஆசையை இந்த பொன்னார அப்பொழுதே கொடுத்திருந்தார். அன்பான விலையை கொடுத்தது உன்னுடைய பொன்னாரை மேலே புண்பட்டிருக்க. இதுவரையிலும் திருமணம் நாள் முதல் உன்னை நான் கைப்பட்டு அடித்திருந்தேன். வருத்தப்படாத கண்ணி, நான் எங்க போகின்றேன்? அந்த ஆண்டவரை நான் வரம் பெற்று வரும் வரையிலும் சக்தி பூஜையை நீ இடைவிடாமல் பூஜித்துக் கொண்டு அந்த ஈஸ்வரத்தை வளர்த்து பெறப்போகிறார். எனவே கணவருக்கு எந்த ஒரு ஆபத்தை நேராமல் அடித்திரமும் அந்த சக்தியை வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவாகட்டவே அம்மா. கருணை பொழிவா
வனவனாந்திரமாக சுற்றி வருகின்றோம். ஆமா. அந்த வானர பயல் வாழு கண்ணுக்கு கிட்டவே இல்லையே. இங்க இருக்கான்னு சொன்னால காணோம். அதோ தெரிகின்றது பார், பெரிய பாறை குகை. ஆமாங்க, அதுதான் வாளினுடைய கோட்டையாக இருக்கும். புறப்பட்டு வா. வந்துவிட்டோம் அந்த கோட்டை கருகே. உள்ளே சென்று வாலி என்று குரல் கொடு. குரல் கொடுத்தாயா? உள்ள போய் பார்த்தேன். ஒரு பெண்மணி ஒண்ணு ஆம்பளைங்க ஓமுல சட்டி ஓமுல சட்டியா? ஓமுல சட்டின்னு சொல்லிங்க. அது பாட்டு ஓம் சக்தி என்று சக்தி பூஜையில இருக்கின்றால் நான் கேட்ட முட்டாளியா என்ன கேட்ட? நான் தான் போய் கேட்டு வரானே. நான் போய் கேட்க போறதுக்கு ஓமுல சட்டி ஓம் சக்தி காலக்கிழமை தானு தெரியல. அவள் யாராக இருக்கும்? பொம்பளையா இருக்கும். பாலினுடைய மனைவி தாரையாக இருக்கும். முட்டு போட்டுக்கின்னு கருப்பட்ட போச்சுக்கின்னு சொல்லி கிடக்கு பாடி படாச்சிங்குது. கூப்பிட்டு தாரை 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 என்று என்னடா எவ்வளவு கூட்டாலும் மதிக்க மாட்டேன். என் மகன் வெட்டன்னு தெரியல. எங்க போனாலும் எனக்கு ராசியே கிடையாது. நீ போய் பாரு. நீ போன அது கலப்பிக்கும். ஏன் சிரிக்காது. சிரிக்கும் சூத்து வாங்கி பத்தி ஏற்றி அம்மா தாயா இருக்கு. தடி பிடிச்சி பண்ணியா என்ன ஆனவன் இந்த தாரையான அவளுக்கு ராவணேஸ்வரன் இறக்கின்றேன். மதியம் சக்தி பண்ணில் இருக்கின்றான். அப்போ எனக்கு தைரியம் இல்லையா? நானும் கூட எதிர்த்து வர்றதுக்கு இப்போது இறக்கின்றேன். அதுதான் வசந்த் அதிகமா காசு கிடையாது. அதுதான் வசந்த் அதிகமா காசு கிடையாது. நீ பேசுறா எப்படி தெல்ல தெளிவா வரும் தெரியுமா? அந்த பல்லு வேற தடுத்து போகுது நாக்க. என்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் சக்தி பூஜை நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பூஜத்தை கருத்தை யாரு தென்னிலங்கை ஆளக்கூடிய 10 சேனை 20 நேரத்தில் படைத்த ராவணேஸ்வரன். தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். வந்தது என்ன ராவணா? வந்தது என்ன ராவணா? என்ன காரணம்? கொடுப்பதற்கு என்ன ஆணவம் பார்த்தாயா? இந்த 5 வானர கூட்டினுடைய மனைவிக்கு அதே ராவணா என்ற ஏகாவசனம் பேசுகின்றான். உங்க பேரையா ஆம்பளே பேச முடியாது. பெண்மணி
நீ சொல்றேன்னா எவ்வளவு பொறுத்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இவளை. நான் வந்தது எதற்காக? வாளியை தேடி. எங்கே உன் கணவன் என்று கேள். பெண்மணி உங்க கன்றன் எங்க போயிருக்கு? தன்றியா தன்ற அங்க உத்தரமாரி கர்நாடகா தன்றேன். உன் கணவன் எங்க போயிடறான்? நான் ஒரு மரியாதை மட்டும் மரியாதை யாரு நான் பேர் தெரியாதா? விலாசமே கிடையாதா? அம்மானே கூப்பிடுறீங்க. மாவும் பேர் நான் கேட்டுரு. அம்மா அம்மா ஓ அம்மா ஓ தாயா என்ன பிச்சை போடுமா? 2 கால் இல்லாதவமா கேளு. நான் கூப்பிட்ட உடனே என்ன பார்த்து அவ பயந்துட்டு இருக்கிறா. உன்னை பார்த்தேன். என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டுது. நீங்க போன உடனே பேசிட்டு கொள்ளுது. அவளை பயம் போலுது. என் முகம் வெட்டி அது மாதிரி திருமணம் எங்க செஞ்சுக்கிறாங்க. நீ கிளி ஊட்டினா நாங்க அதை பாட்டு ஊட்டி நாங்க ஊருக்கு போய் இது போல தமிழ வாழ்நாள்ல கேட்கல நாங்க. அது அந்த நாட்டுல இருக்குது. ஹலோ தமிழை பிடிச்சி தெரிஞ்சிருவேன். பையா கேட்டேன். கணவன் எங்கே என்று உரைத்தாயா? பதில் வந்ததா இல்லையா? அது பாட்டு வந்து பேச மாட்டேங்க. நான் கேட்டேன் எங்க போகிறாரு? சாப்பிட போகிறாரு. ஒரு கணவனானவன் கிரகத்தை விட்டு வெளியே செல்லும் முன்பு தன் மனைவியிடத்தில் எங்கு செல்கின்றேன் இப்ப நீ கூட இங்க வந்துக்கிறேன். நான் சொல்றேன். நான் முன்னாடி சொல்லிட்டு தான் வருவேன். என்னது? நான் என்ன ஆடுறது கிளம்புறேன்னா நீ 3ஆவது தேதிக்கிழமை வீட்டுக்கு வந்தா அதுல இருந்தே வெளியே போய் வீட்டை படுத்து கிடக்குறேன். இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? எந்த பொண்டாட்டி ஆண்ட கூத்துக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இருக்குது பொண்டாட்டி மத்த பொண்டாட்டி சொல்ல முடியும். 1 இருந்தா பரவாயில்ல, 2 இருந்தா பரவாயில்ல, 3 பொண்டாட்டி பாய் உனக்கு. ஏன் மேடம்னா உனக்கு 3 பொண்டாட்டியா? இல்லண்ணா இவ்வளவு நாளா நம்ம அண்ணன் மாதிரி பழங்குறோம். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும். ஒரு கிழமை நினைச்சுக்கிறேன் உனக்கு. அவரு டமாவாசுக்கு பண்றாரு. சரி அதான் நான் கேட்டேன். வாங்க வாங்க. யாருங்க நீங்க? எப்ப வந்தீங்க? என்னாச்சு? அண்ணா வரைக்கும் கூட்டுங்க. என்கிட்ட பேசுறீங்க? உங்களுடைய கணவன் எங்க சென்றிருக்கார்? யாருன்னே தெரியல. மந்திரி மகோதன் சேஞ்ச் பண்றேன். மந்திரி மகோதரன் இந்த முகத்தை எங்க பாத்துருக்கேன் நானு. கூட்டு பாத்துக்கலாம். தாமர பாகத்துல பாத்தியா? 4 பொண்டாட்டிக்கு வீட்டுக்காரி. 3 போய் தெரிஞ்சது 3. 4வது கப்பு சேர்ந்தது. பின்னால ஒட்டி வந்துச்சு. இது போல ஆள நம்ப கூடாதுன்னுவாங்க. உண்மைதானே? எனக்கு தெரியுடா. உனக்கு எத்தனை மனைவி? ஒரு மனைவி. உக்காந்துங்களே நம்ம 4 பொண்டாட்டி ஓட்டணுங்கன்னா இந்த காலத்துல சோறு போடுவானா? சோறு போறது இப்ப யாரு? கலைவாணி. அந்த கலைவாணி சாச்சா சொல்லு. உனக்கு 4 பொண்டாட்டி இல்லையா? பேசுறது நேரம் கிடையாது. நாங்க வந்து போயிட்டு உன்னுடைய 4 பொண்டாட்டி பேரு நான் சொல்லுவேன். சும்மா சொன்னா நம்ப போறாங்க. சொல்லிக்க கலைவாணி சாச்சா சும்மா சாட்சிக்கு வர என்ன வருமாமா ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயேன். சொல்லிட்டு போனேன். முதல் மனைவி கோவிந்தம்மாள். ஆமா கேள்விப்பட்டுக்கிறேன்.
மேல் உத்தியோக ஜெயராம் கம்பெனி தெரியுங்களா? ஆமா அப்ப இருந்தது. அதுல ஆடி இருந்தது ஆ. கோவிந்தம்மாள். முதல் மனைவி அதுதான். கோவிந்தம்மா கோவிந்தா கோவிந்தா. first கட்டுறது அதுதான். ஆ. அதுக்கு ஒரு பிள்ளை. ஆ. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஆனந்தராஜ். கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை. கரெக்டா பிள்ளை பேசணும் ஒரே ஒரு. ரெண்டாவது இரண்டாவது மனைவி. டேய் பேசும்போது வாய் தரக்கூடாது. இரண்டாவது மனைவி அது சொல்லிட்டா அதனுடைய பேரு கோவிந்தம்மா தான். பரவாயில்ல நல்லா என்ன ஊர் தெரியுமா? ஆ. அச்சரப்பாக்கம். கோவிந்தமான பேரு எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாலே. அதுக்கு ஒரு பையன். ஆ. அவருடைய பேர் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆ. ராமச்சந்திரன். ஆமா உண்மையாடா? ஏய் ராமச்சந்திரன் உண்மையா உன் பையன் தானா? வாய் தரவே கம்பெனிக்கு மாடு பண்ண தெரியுமா? மூணாவது மனைவி. டேய் சொல்லிட்டடா. மாரியாத்தா தாயனி கோவிலுக்கு லீவு போட்டு ஏரி வேலைக்கு போட்டியோ தாமரப்பாக்கம். டேய் தாமரப்பாக்கம். அங்க ஒரு மனைவி. இப்ப நான்காவது மனைவி. அவருடைய பேர் அன்பழகி. 3 பொண்ணு 3 பிள்ளை. உண்மை போய் கேளுங்க. உண்மையாடா? ஐயோ ஐயோ அதுக்கு மேல நீங்க அது ஒன்னு சொன்னாது உண்மை நம்பி பண்ணீங்க. உன்னுடைய கணவன் எங்கே? உன்னுடைய கணவன் சிவமதியை கிளத்தி கணவரையா என்கின்ற கேட்கின்றாயே. கணவன் இருக்கிறது சொல்ல முடியாதுடா. முடியாது. அவன் ஒண்ணு செய்ய முடியாதுடா. முடியாதுடா. அட பாவி போனதி போகட்டும். போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்கிறடா. போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்கிறடா. ஏண்டா ஆவணத்தோட வங்கியுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னடா பேசுகிறேன்? டேய் நீ நினைப்பது நடக்குமா? நடக்க டேய் பஞ்சக செயலாலே போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்கிறடா. கணவர் இருக்கும் சொல்ல வேண்டும். அப்படியா ராமேஸ்வரா? கணவர் எங்க சென்றிருக்கிறார்? இமாச்சலம் சென்ற அந்த ஈஸ்வரத்தில் மறைந்து சென்றிருக்கிறார். குரங்கு 5 அறிவு படைத்த குரங்கு
கைலங்கிரி சென்றிருக்கின்றனா ஈசனை புதைக்க. நாங்க உங்களை விட யாருன்னா நேரா பார்த்தது உங்க ஈஸ்வரன். ஈஸ்வரனை பார்த்ததால் சரி, சரி. ராவணேஸ் வரத் என்ற ஈஸ்வரன் பட்டம் பெற்றவன் நீங்க அடியே. ஆ, அந்த குரங்குக்கு ஆ, சிவனை நினைத்து பூஜிக்க தெரியுமா? அதான். எல்லை மலர்களை தூவி அர்ச்சனை செய்ய தெரியுமா? தேங்காய் உடைக்க தெரியுமா? ஏய், இல்ல குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்ன செய்யும்? அதாங்க பிச்சு பிச்சு போறான். இந்த முடிய பார்த்தா சூத்து வரைக்கும் அடிக்குதுப்பா. எனக்கு வர ஒரு ஆக்ரோஷ் அந்த முடிய கட கட கடன்னு மென்னு அடி முடிங்களான்னு பாக்குறேன். எனக்கு பேதி அம்மன் கம்முங்கிறேன். ஏய், என்னுடைய மனைவி மண்டோதரியினுடைய முடியோட வாய்ப்பு பெருசா. வெளியே சொல்லாத. உன் மனைவியா பெருமையா 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 தச்சு உன் மண்டாட்டிய கசிக்கிட்டு அந்த மூணாவது மாட்டு நின்றுதுன்னா அந்த பெருமையா கூந்தல பிச்சு விட்டுதுன்னா அந்த ஈருக்குழி போட்டு இழுக்கும். அந்த தாலி கீழே முடி தொங்காது. இந்த தாலிக்கு மேலேதான் இருக்கான். அது வேற புறப்பட்டு வாடி மாத்தலா. அங்கு போனால் எளிதல் போனால் கெடுதி நேரும் வேண்டாம் சொல்லை கேளும். அங்கு போனால் கெடுதி நேரும் வேண்டாம் சொல்லை கேளும். போனால் கெடுதி நேரும் வேண்டாம் சொல்லை கேளும். அங்கு நீ சென்றேனால் கணவனுக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் உனக்கு தான் ஆபத்து. எவ்வளவு சாமர்த்தியமாக தன்னுடைய கணவனை காப்பாற்றுகின்றாள் என்று பார்த்தாயா? நான் சென்றால் எனக்கு ஆபத்தா? என்னுடைய வீரம் எப்படி தெரியும் இவளுக்கு? ஓ நேரத்திலே இந்த ராவணேஸ்வரனானவன் திக்விஜயம் வருகின்றேன். என் எதிரே எனக்கு தயாதாக விளங்கக்கூடிய குபேரனான புஷ்ப விமானத்திலே வருகின்றார். தடுத்து நிறுத்தினேன். புஷ்ப விமானத்தை கேட்டேன். கொடுக்க மரத்தால் அடி அடி என்று அடித்தேன். புஷ்ப விமானத்தை அங்கே விட்டு பறந்து சென்று விட்டான். அன்று முதல் இன்று வரை அந்த புஷ்ப விமானத்தில் ஏறி இந்த ராவணேஸ்வரன் வலம் வந்தால் தேவர் மூவர் யாவரோ கை கட்டி வாய் பொத்து என கணக்கமாக நிற்பார்கள். கேவலம் ஒரு குரங்கு என்னை நடிப்பட கரைப்பட்டு வருகிறது. ஆனை அணை போல நினைக்கிறாய். அது உன்னால் முடியுமா? நிச்சயமாக நடக்குமா? அடே ராவணேசா, நானே அடி கோரத்தனத்தை இந்த நீதிமன்றம் எல்லாம் என்னிடம் பலிக்காது. சுருக்கமாக அறுக்கப் போகின்றேன் உன்னுடைய தாலியை.
தெரியாது உனக்கு இல்லையே. திஷ்டி பொம்மை வைக்க மாட்டாங்க, புது வீடு கட்ட மேல சொல்லி வைப்பாங்களா, அது இறங்கி வந்த மாதிரி இருக்குது பாரு அப்படியே. ஒரு ஆளு போதுமா நம்ம தாலி அறக்கு தேக்கிறான் பாலு. ஐயா யார் தெரியுமா? 3 வருஷமா அந்த பாவாடை கட்டியா துட்டு சம்பாதிச்சிடலாம். நம்ம எல்லாம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல, அதான் ட்ரெஸ் பண்றோம். இயற்கையிலே பொறுப்பு அழகாச்சே, அதனால எதுனாலும் மாட்டிக்கலாம். இது துட்டு குத்தாங்க இல்லையா? நீ பாக்கல ஆன்சா பாக்கா ஆம்ஸ் ஆம்ஸ் ஆன்சங்காடி பார்த்து நான் கவுடு சூத்துல அழகிறேன். என்னங்க கவுடு சூத்துல அழகிறேன். அவரு சூது சூது சூத்துல அதான் போனா போட்டோம். யார் நீ? மந்திரி மகோதரன். மந்திரி மகோதரன். ஆமா, நீ என்ன சொல்லிட்டு போகிற? இதுல நான் முன்கூட்டியே உன்னை பார்த்துன்னு வச்சுக்கேன். பாத்திருந்தா தாலி கட்டிட்டு ஏன்னா எப்படி மன அழகு நீங்க நீ கிள்ளி பாரு ரத்தம் ஊத்து அப்படியா? கட்சியில அட்டுப்பா ரத்தம் அவ்வளவு செகுப்புமா நானு. பேரல வாங்கி ஒரு 3 கிலோ தண்ணில கழுவி குடிச்சுக்கிறேன். அதான் போனா பேச நேரம் கிடையாது. உங்க வீட்டுக்காரமா பார்க்க போறோம். நீயுமா என்ன பார்த்த கணவரை சந்திக்க போகிறையா? உன் வீட்டுக்காரனா பாவி ராவணேஸ்வரர் தான் அழிவு நேர்ந்து விட்டது. டேய் போனா போது 4 பொண்டாட்டிக்கார வீட்டு போய் சரிடா. பாரு அங்க போறோம். உன் வீட்டுக்கார அங்க காலி, நீ அறக்க போற தாலி மறு தாலி இந்த மாமன் தான். அந்த கண்ணாடி கோழி பாத்தீங்களா? கண்ணாடி கோழி அது தூக்கி செவுத்து அடிச்சா நுறுங்கிட்டான். அந்த மாதிரி எங்க கண்ணுல செஞ்சுட்டானா எங்க எதிரிக்க போ சமயத்துல அவன் மாட்டிக்கினான். அவன் செத்தான். கணவரா அந்த பிஸ்கோட் பிஸ்கோட் பாத்தீங்க பிஸ்கோட் அத வாங்கி கையில தொத்து வரலான்னு போறான். அந்த மாதிரி உங்க வீட்டுக்காரன் ஆக்கிடும். இவ்வளவு நேரம் படிப்பா நீ பலசாலியா என்ன? அதால அவன் சாப்பிட போறான். நாங்கெல்லாம் உதவாங்க அது ஏரியாவே இல்ல சொல்லு. ஒரு ஆளு போதுமா எனக்கு அசிங்க பத்தினி பால என்ன சொல்றேன். கணவர் வந்தா உன்னுடைய பெருமை சொல்ல வேண்டும். வரமாட்டான். அவன் தான் அப்படியே ஆன்சு நுமிட்டி வாயில வைக்கிறாங்க பத்தியா நீங்க அந்த மாதிரி நுமிட்டிடுவேன் அவனை. எங்க கையில சாவு போட்டு சாவுதான் போறான். நேரம் கிடையாது. அதையாக அவளை மீறிய வந்துட்டான்னு வச்சுக்கேன். மாமா வந்து போனாரு சொல்லு. மாமாவா? என்ன மாமா? ஒரு தாலி கட்டுற மாமன் தான். ஐ லவ் யூ. Hey!